இல்ல இப்போ இந்த டாஸ்மாக் இவங்க எப்பயுமே கையில எடுக்கிறது எதுக்கு ஓட்டு அரசியலுக்காக தான். இந்த ஏதாவது இந்த குடிமக்கள் நம்மளுடைய குடிமக்கள்னு நம்ம சொல்றோம், ஆனா குடிக்கு அடிமையாகவே மக்களை 60 வருஷமா வச்சிட்டு இருக்கிறதுல கை தேர்ந்தவங்க டிஎம்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த குடி போதை முன்னாடி ஏங்க மத்த ஆட்சியில எல்லாம் இந்த அளவுக்கு இல்ல, டிஎம்கே ஆட்சியில ஏன் இப்படி இருக்குன்னா பிளாக்ல கிடைக்குது, ஒயிட்ல கிடைக்குது, எல்லா விதத்திலயும் எங்கேயுமே கிடைக்குது. எப்படி போதை பொருட்கள் இல்ல ட்ரக்ஸ் போதை இப்போ பொருட்கள். நீங்க அந்த அவங்களோட கட்சியிலேயே இருக்கக்கூடிய இந்த அயல்நாட்டு அணியை சேர்ந்தவர், அவர் பாத்தீங்கன்னா இட் வாஸ் a very very sensitive issue. இப்படிதான் பண்ணாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு உதயநிதி வேற சொல்றாரு. அவங்க வைஃப் வச்சு ப்ரொடக்ஷன் எங்க கட்சியில இல்லன்னுட்டாங்க. ஆனா அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. ஏன்னா நிறைய பேர் பேசியிருக்காங்க ஸ்கூல் வாசல்ல குழந்தைங்க அதை கன்சியூம் பண்றாங்க அப்படிங்கறதே நமக்கு தெரியாது. நானு ஒரு அட்வொகேட்டை நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் இந்த சம்பவம் பத்தி, அந்த ட்ரக்ஸ் பத்தி. அவர் சொல்றாரு இந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கு இல்லையா, ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல அவங்க நிறைய ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இத பத்தி இந்த மாதிரி அவேர்னஸ் நிறைய கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இங்க எல்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பெரிய கன்சைன்மெண்ட் பிடிபட்ட பிறகுதான் நம்ம இதை பேசுறோம். ஆனா இவ்வளவு நடக்குது ஸ்கூல்ஸ் காலேஜ். அப்ப தமிழ்நாட்டுல டிஎம்கே ஆட்சி வந்த பிறகு சர்வசாதாரணமா அவங்க கட்சிக்காரங்களே இந்த ட்ரக்ஸை கொண்டு சேர்க்கிறாங்க. அது டிப் செக் தான் பண்றாங்க தவிர ஃபுல் செக் கிடையாது. டிப் செக்லயே இவ்வளவு மாட்டி இருக்கு. ஃபுல்லா எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னாக்க ஒரு 100% செக். காஞ்சா அப்படின்றது நம்ம பெரிய ஒரு விஷயம்னு நினைக்கிறோம், ஆனா இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஏன்னா இந்த பசங்க எப்படி அதை உட்கொள்றாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்ல வராங்க, எல்லா விதத்துலயும் ஒரு சும்மா ஒரு மாத்திரையிலயோ ஒரு இன்ஜெக்ஷன்லயோ பல காஞ்சாவோட ஷெல்ஃப் லைஃபே கம்மி. நம்ம வீட்டுல தெரியாது. அதுவும் நிறைய குழந்தைங்க ஸ்கூல் குழந்தைங்க அதை கன்சியூம் பண்ணிட்டு நடு ரோட்ல தள்ளாடிட்டு போற மாதிரி நிறைய ஃபுட்டேஜஸ் எந்த ஸ்கூல் கிட்டயுமே ஸ்பெஷலி அந்த பொட்டிக்கடை இருக்கிறது, ஏதாவது ஒரு அந்த ஜூஸ் விக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜாஸ்தி. நான் என்னோட தெரிஞ்ச ஃபேமிலிஸ்ல இருக்கிற பசங்கிட்டே அவங்களே சொல்லியிருக்காங்க, இல்ல இந்த மாதிரி நாங்க எங்க ஸ்கூல் வாசல்ல பாத்திருக்கோம். ஒரு அதாவது என்ன அவங்களுக்கு தெரியல, ஆனா சந்தேகத்துக்கு இடமா வந்துட்டு போறது. முனையில ஒருத்தங்க நின்று இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் இந்த ரிலே ரேஸ் மாதிரி